ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டைரி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியாகியிருக்கு. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி இயர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஜூனியர் இன்ஜினியர். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அவங்களுக்காக வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னா 17/11/2023 நடந்துச்சு. பேப்பர் 1க்கான எக்ஸாம் அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 4/12/2023 வந்து நடந்துச்சு. இது எல்லாமே பியூர்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 20/12/2023 25/12/2023 வரை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துச்சு. இப்போ ஓவரால் எல்லா மார்க்கும் சேர்த்து ஓவரால் கட் ஆஃப் ஸோ டோட்டல் மார்க்ஸ் வச்சு ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அண்ட் என்னென்ன கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் ஸோ எல்லாமே கிளியர் கட்டாக வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ் பேர் வந்து கம்யூனிட்டி தான் வந்து மார்க்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 30% மார்க் ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ். பேப்பர் 1ல 60 மார்க்ஸ் அண்ட் பேப்பர் 2ல 90 மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் ஃபார் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 25% மார்க் எடுத்திருக்கணும். பேப்பர் 1ல 50, பேப்பர் 2ல 75 மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் அடுத்து இருக்க மிச்ச எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 20% மார்க்ஸ் செக்யூர் பண்ணிக்கணும். பேப்பர் 1ல 40 மார்க்ஸ் அண்ட் பேப்பர் 2ல 60 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 129, எஸ்சிக்கு வந்து 210 அண்ட் எஸ்டிக்கு 98, ஓபிசிக்கு 298, அன்ரிசர்வ்டுக்கு 639 அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1374 வேகன்சிஸ்க்காக நடந்தது தான் இது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஓஹெச்க்கு 10 கொடுத்துருக்காங்க, ஹெச்ஹெச்க்கு 9 கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடிக்கு 11 வேகன்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் ரிசல்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோடு கொடுத்துருக்காங்க. பிசி பிடிஎஃப்ஜி அப்படி சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டோட கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வேகன்சி அதாவது டிபார்ட்மெண்ட் பிக்குரிய வேகன்சி 43 இருக்கு. அதுல வந்து 43மே ஃபில் ஆயிருச்சு. ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் 2 மார்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களோட பேப்பர் 2ல நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்க டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சி எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இதெல்லாம் முழுசாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் இன்ஜினியரிங்கான டிபார்ட்மெண்ட் கோட் அண்ட் கேண்டிடேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கானது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் நம்ம வெறும் வந்து பிசி டிஎஃப்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன் தி பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் பி போஸ்ட் கோட் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் சிஎன்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே. அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இஎஃப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஜி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ஸோ பிரம்மபுத்திரா பார்டர் ஸோ அங்கே வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபெரக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ கோட்ல கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் சிவில் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ் ஜேகே அந்த கோடு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் கீழே கொடுத்துருக்காங்க. எல்எம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வைஸ் ஸோ அந்த மாதிரி லக்ஷதீப் ஹார்பர் ஒர்க்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரே கட் ஆஃப்ல மார்க்ஸ் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சில செய்ய போறாங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் பேப்பர் 2ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னா அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட ஏஜை பொறுத்து வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல அதுக்கு பெரிய கிரேட்ல கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த கிரேட்ல கொடுப்பாங்க ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஸோ டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இதாக பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக வந்து ஒருவேளை சேமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த 3 வேஸை ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஃபைனல் எல்லாமே வந்து போஸ்டிங் எல்லாமே வந்து
அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோ ரிசர்வேஷன் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் எதுவுமே இந்த தடவை வந்து போடல, எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ அண்ட் மாடல் ஆன்சர் கீ வெளியிடணும் இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கண்டிப்பாக வந்து சைட்டில் வந்து எஸ்எஸ்சி சைட்லேயே வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஃபைனல் ரிசல்ட் தான் வெளியாகிருக்கு. இந்த மாதிரியான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.